ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் இளைய தமிழ். இந்த வீடியோவில் enumeration அதாவது ஈனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஈனம்னா என்ன, அது எப்படி ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறது, ஈனம் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். இதை பார்த்தாலே வந்து இன்டர்வியூவில் வந்து ஈனம் கான்செப்ட்டில் ஏதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈனம்ங்கிறது என்னென்னா வந்து ஈனம் இஸ் ஏ யூசர் டிஃபைன் டேட்டா டைப். நம்ம டேட்டா டைப்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம்ல, அதில் வந்து ஈனம்ங்கிறது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இதை வந்து நேம்டு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் கூட சொல்லுவாங்க. இது வந்து மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அசைன் நேம்ஸ் டு இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட், அதாவது இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்க்கு வந்து நேம் அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட்னா எப்படி, அது எப்படி வந்து நேம் அசைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் டெமோ பார்ப்பீங்களா, அப்போ உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து ஈனம்கான சின்டெக்ஸ். enumeration இல்லை, ஸோ அதை ஷார்ட்டாக வந்து ஈனம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு நேம், டேக் நேம் சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை வந்து ஈனம் நேம் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் இது எழுதலாம், எழுதாமலும் விடலாம். அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஓப்பன் பெராந்திசிஸ் க்ளோஸ் பெராந்திசிஸில் உங்களுக்கு என்னென்ன மெம்பர்லாம் தரப்போறீங்க அந்த மெம்பர்ஸ்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். நான் சின்டெக்ஸுங்கிறதுனால மெம்பர் 1 மெம்பர் 2 சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் மெம்பர் 1 சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து எப்பவுமே வந்து வேல்யூ வந்து கம்பைலராகவே வந்து ப்ரோக்ராமாக இதுவே வந்து எடுத்துக்கும், 0 சொல்லிட்டு எடுத்துக்கும். இது வந்து 1 சொல்லிட்டு எடுத்துக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து அது கூட ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகிட்டு வரும். அப்படியே வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஈனம் வீக் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். இங்கே சின்டெக்ஸில் கொடுத்த மாதிரி எங்கேயும் கொடுத்துருக்கேன். இப்போ சண்டேங்கிறது 0 வேல்யூ எடுத்துக்கும், மண்டேங்கிறது 1 எடுத்துக்கும், இதே போல் டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேங்கிறது ஒரு வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா, சாட்டர்டேங்கிறது 6 இருக்குது, ஃப்ரைடேங்கிறது 5 இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எந்த வேல்யூவும் கொடுக்கலனா கம்பைலராகவே வந்து டிஃபால்ட்டாக 0 சொல்லிட்டு எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த வேல்யூ 1 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இது ஒரு அட்வான்டேஜ் தான். நான் வந்து ஒரு வேல்யூக்கும் வந்து இந்த டேக்கு இந்த நம்பர் சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் காலண்டர் பேஸ்டு அப்ளிகேஷன் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் இங்கே printf %d, ஃப்ரைடே வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃப்ரைடேவோட வேல்யூ என்ன சொல்லிட்டு வரும், 001 வந்திருக்கு. ஃப்ரைடேவோட வேல்யூ 5 சொல்லிட்டு வந்திருக்கு. எதனாலனா வந்து இது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 2 3 4 5 5ல் இருக்குது. ஸோ 5ங்கிறது வந்திருக்கு. ஓகே, நான் சண்டேங்கிறது 1 சொல்லிட்டு வேல்யூ வரணும், மண்டேங்கிறது 2 சொல்லிட்டு வரணும், டியூஸ்டே 3 வரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் மட்டும் =1 சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஃப்ரைடேவோட வேல்யூ போன எக்ஸாம்பிளில் பில்ட் அண்ட் ரன் பண்ணும்போது வந்து 5 சொல்லிட்டு வந்துச்சு, இப்போ 6 சொல்லிட்டு வரும். எதனால்னா வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1லேருந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன், வேல்யூ 6 சொல்லிட்டு வருது. நீங்கள் எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் int i = ஸ்டார்டிங் டேல இருந்து தான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ சண்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு i <= சாட்டர்டே வரைக்கும் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டு ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஸ்டார்டிங் 1லேருந்து 7 வரைக்கும் டேஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. நான் ஒரு டைமும் வந்து இந்த டே வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, இப்போது இது ஆப்ஷனல் தானே, இது கொடுக்காம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இது கொடுக்காம கொடுத்தாலும் வந்து ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஈனம் நேமுங்கிறது ஆப்ஷனல் தான், பட் யூஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 மெத்தடில் வந்து வேரியபிள் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட் மெத்தடுங்கிறது இந்த இடத்துலேயே டிஃபைன் பண்ணிடலாம். இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டேங்கிறதுலாம் எதை கண்டெயின் பண்ணிட்டுருக்கு, ஒரு டேவை தானே கண்டெயின் பண்ணிருக்கு. ஸோ டேன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு டே = ஃப்ரைடே சொல்லி கொடுத்துட்டு நான் இங்கே டேவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, டேவை பிரிண்ட் பண்ணால் இது என்ன வரும்னா வேல்யூ, டேங்கிறது என்ன, இப்போது ஃப்ரைடேவோட வேல்யூ, இந்த ஃப்ரைடேவோட வேல்யூ 6 சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த 6ங்கிறது இதில் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட் எப்படி வந்து இந்த பிரிண்ட் பண்ணலான்னா, ஈனம் வீக் டே சொல்லிட்டு இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்தாலும் அது வந்து போன எக்ஸாம்பிளில் இந்த லைன்லேயே கொடுத்துருந்தேன். இது இன்னொரு லைன் கிரியேட் பண்ணிட்டு இதில் வந்து இது போல் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது போல் கொடுத்தாலும் சேம் அவுட்புட் தான் வரும். இந்த ஈனம் வேரியபிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஏதாவது நம்ம வந்து யூஸ் சைடு இன்புட் வாங்கிட்டு அதோட வேல்யூ வந்து இதில் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் ஆகுது. சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸ்கேனரில்
%d கமா டேவை வந்து இன்புட்டாக வாங்குகிறேன். if day equal to சண்டேனா வந்து printfல ஹாலிடேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடுறேன். எல்ஸ்ல printfல ஒர்க்கிங் டே. ஸோ இது போல் கொடுத்துட்டோம். இங்கே வந்து ஸ்கேனஃப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா அட்ரஸ் யூஸ் பண்ணி ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுக்குறேன். என்னோட கம்பைலரில் வந்து 001 தான் வருது. ஒரு சில கம்பைலரில் வந்து வார்னிங் காட்டும். எதனாலனா வந்து இங்கே ஈனம்க்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இங்கே டைப் கேஸ்ட் யூஸ் பண்ணணும். இங்கே சைடில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்ல, ஸோ அது மாதிரி வார்னிங் காட்டுச்சுன்னா நீங்கள் டைப் கேஸ்ட் சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்புட் ஸ்கேனஃப் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன்னா இன்புட் கேட்குது. நான் 5 சொல்லி கொடுத்தேன்னா 5ங்கிறது எதுக்கான வேல்யூ? 1 2 3 4 5 தேர்ஸ்டேக்கான வேல்யூவா? என்டர் பண்ணால் ஒர்க்கிங் டேன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இதுவே நான் வேல்யூ இங்கே 1 சொல்லிட்டு கொடுத்தேன்னா 1ங்கிறது சண்டே தானே, ஸோ இந்த கேஸ்க்குள்ளே வந்து ஹாலிடேன்னு சொல்லிட்டு வரும். ஹாலிடேன்னு வந்துச்சா? ஸோ இது போல் ஸ்கேனர்ஸ் மூலியமாக வந்து வேல்யூ வாங்குறதுக்காக இந்த வேரியபிளுங்கிறது யூஸ் ஆகுது. இந்த வேரியபிள் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கேஸை வந்து செக் பண்ண முடியாது இல்லை. ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த வேரியபிளுங்கிற சிம்பிள் வந்து யூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு மட்டும் தான் வேல்யூ தரணும், மற்றதுதான் வேல்யூ தரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு எதுக்கு வேல்யூ வேணுமோ, இப்போது நீங்கள் நினைக்கிறீங்க மண்டேங்கிறது 1ல் வரணும், டியூஸ்டேங்கிறது 2ல் வரணும், இதே போல் சாட்டர்டேங்கிறது 6ல் வரணும், சண்டேங்கிறது 7 வேணும்னா நீங்கள் 7 சொல்லிட்டு மாற்றிடலாம். ஓகேங்களா? இதே போல் கொடுத்தீங்கன்னா இப்போ இது செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடேயோட இங்கே வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 5ஓட வேல்யூ வந்து ஃப்ரைடேக்கானது. ஸோ 5 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த இடத்துல சாட்டர்டே பிரிண்ட் பண்ணிங்கன்னா 6 சொல்லிட்டு வரும், சண்டேவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா 7 சொல்லிட்டு தான் வரும். ஸோ 7 சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஒரே வேல்யூ வேணா கூட ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 2 சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்தெந்த வேல்யூ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படிலாம் தான் வந்து ஈனம் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது எப்படிலாம் வந்து ஈனம் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இது ஈனம்ங்கிறது நேம்டு இன்டகரல் கான்ஸ்டன்ட்டுங்கிறது இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டை மட்டும் அலோவ் பண்ணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஃப்ளோட் தர போகிறேன்னு சொல்லிட்டு 1.1 சொல்லிட்டு ஏதாவது இது மாதிரி ரியல் நம்பர் இல்லைனா ஃப்ராக்ஷன் வர மாதிரி வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் எரர் வரும். ஏன்னா இஸ் நாட் ஏ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நீங்கள் வந்து ஈனம் யூஸ் பண்ணுற வரைக்கும் இன்டீஜர் நம்பராக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் இது ஒரு வேல்யூ தான் நான் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகுது. நான் இந்த இடத்துலையே வந்து இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அந்த நேரமும் எரர் சொல்லிட்டு வரும். பார்த்தீங்களா? எரர் எக்ஸ்பெக்டட் கமா ஆர் பிஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் சிம்பிள் சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் சிம்பிள் சொல்லிட்டு வருது. ஸோ இது போல் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இதுக்கு வந்து இன்னொரு ஈனம் நேம் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து 3 வேரியபிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது போல் கொடுத்தாலும் வந்து எரர் வரும். எதனாலனா வந்து இந்த ஈனமில் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளே வந்து மெம்பரே வந்து இந்த ஈனம்லையும் யூஸ் பண்ணியிருக்குங்க. ஸோ ரீடிக்ளரேஷன் ஆஃப் ஈனம்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்கோப் இது வந்து எல்லாமே லோக்கல் ஸ்கோப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே தந்திருக்க நேமே ஒரு ஈனமில் யூஸ் பண்ணியிருக்க நேமே இன்னொரு ஈனம்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது போல் காட்டினா எரர் சொல்லிட்டு வரும். இதுவே வந்து இது மாதிரி கொடுத்தனா இது வந்து குளோபல் ஸ்கோப், இது லோக்கல் ஸ்கோப், இது மாதிரி வேறு ஸ்கோப்பில் இருக்குது. ஸோ ஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிட்டு எந்த எரரும் காட்டாது. இப்போ நான் இந்த பிரிண்ட் பண்ணுறது வந்து எதனோட வேல்யூ வந்து இங்கே பிரிண்ட் பண்ணோன்னா இங்கே 5 சொல்லி கொடுக்குறேன். இங்கே எக்ஸாம்பிளுக்கு 7 சொல்லிவிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஈக்குவல் டு 7 சொல்லிட்டு கொடுக்குறேன். இது மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது எதை பிரிண்ட் பண்ணணும்னா இது வந்து printfங்கிறது லோக்கல் ஸ்கோப்பில் தானே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். குளோபல் ஸ்கோப்பில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணாது. பில்ட் அண்ட் ரன் சொல்லி கொடுக்குறேன். ஸோ 7 சொல்லிட்டு வந்திருக்கு. இங்கே இதோட சைஸ் வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க. வேரியபிள் மூலியமாக தானே பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ வேரியபிள் கொடுத்துட்டு சைஸ் ஆஃப் டே இதோட வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணனா இன்டீஜர் வந்து என்னோட கம்பைலர் எவ்வளோ பைட் எடுத்துக்குமோ அவ்வளோ பைட் தான் வந்து இதோட பைட்டும் வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணும். ஓகேங்களா? இன்டீஜர் வந்து உங்கள் கம்பைலருக்கு எவ்வளோ எடுத்துக்குதோ அந்த வேல்யூ தான் வந்து ஈனமும் எடுத்துக்கும். ஓகேங்களா? கம்பைலருக்கு தகுந்த மாதிரி ஈனமோட வேல்யூவும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து வேல்யூ இது போல் கொடுக்குறீங்க. இந்த கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேவையில்லை. இப்போது
நீங்கள் வெட்னஸ்டேவோட வேல்யூ வந்து 5 சொல்லி மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்திலும் எரர் காட்டும். ஏன்னா 5 மாற்றினா இந்த லைன்லேயே நீங்கள் மாற்றுங்க, எதுக்காக வெளியே மாற்றுறீங்க? ஸோ கம்பைலர் வந்து ஈனம் யூஸ் பண்ணி பண்ணும் பொழுது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், இது போல தான் பண்ணணும், இது போல தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இங்கே மாற்றினா எந்த எரரும் இல்லை, பட் நீங்கள் வெளியே மாற்றும் போது அது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட் தானே, ஸோ அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணால் ஃபைன், பட் அதுக்கு வெளியே நீங்கள் ஃபைன் பண்ணும்போது அது எரர் தான் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் எந்த எரரும் வரல. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது இந்த மெம்பருக்கு வெளியேங்கிறது நாட் பாசிபிள். ஸோ இவ்வளோ தான் வந்து ஈனம்ங்கிற கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இன்டர்வியூவில் வந்து கேட்பாங்க ஈனம்னா என்ன, அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் எரர் வந்து வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லலாம் போதும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இதை வந்து ஸ்கோப் பொறுத்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து இன்னொரு கான்செப்ட் மேக்ரோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை வந்து ஹேஷ் டிஃபைன் ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது எல்லா ஸ்கோப்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஸ்கோப்பில் வேணுமோ அந்த ஸ்கோப்பில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அதே போல் இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறதுல இதுவும் ஒரு அட்வான்டேஜ். இதனால வந்து டைம் கன்சப்ஷன், ப்ரோக்ராமிங் டைம் கன்சப்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ்க்காக தான் இந்த ஈனம்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐடியாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.